ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மூவி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி எந்த மூவி பற்றி பேச போகிறோம்னா ஃப்ளோன்னு ஒரு மூவி பற்றி பேச போகிறோம். இது ஒரு அனிமேட் மூவி. ஆக்சுவலாக 2024 ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பற்றி ஏன்டா ஆர்வமாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த ஒரு பூனையை வச்சு ஒரு சில அனிமல்ஸை வச்சு டைலாக்ஸே இல்லாமல் அழகாக வந்து நேச்சுரல் சவுண்டை கொஞ்சம் மியூசிக் யூஸ் பண்ணி சூப்பராக ஸ்டோரியை மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேரழிவு மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலாக மனுஷங்களே காணும் அந்த மூவியில். ஜஸ்ட் ஒரு பூனை வந்து எப்படி சர்வைவல் டாக்டிக்ஸ், பூனை மற்றும் ஒரு சில அனிமல் வந்து எப்படி சர்வைவல் டாக்டிக்ஸ்னால ஒத்துமையாக வந்து சர்வை பண்ண ட்ரை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோரி. அதில் வந்து அந்த பூனை பார்த்திங்கன்னா, பூனையை வச்சு பயம்னால என்ன ஆகும், பயந்து நம்ம வெளியில் யார்கிட்ட பேசாமல் நம்ம லோன்லியாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் அந்த பூனை எப்படி அது என்னென்ன ஃபேஸ் பண்ணுச்சு, ஸோ அதை உடச்சி வெளில வரும்போது அந்த பூனைக்கு வந்து என்னென்ன கிடச்சிது, அந்த மாதிரி வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த டாகை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி லாயலிட்டி வந்து அதனால் வந்து என்னென்னலாம் நடக்குது அந்த டாக் லாயலாக இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு லாயலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேபிபேரா, அதில் ஒரு கேபிபேரா வருது. அந்த கேபிபேரா தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த போட்டு ஓட்டிகிட்டு வரும் அந்த கதையில். அந்த கேபிபேரா வச்சு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த பேஷண்ட்டாக இருந்து அது வந்து எப்படி வழி நடத்துது மற்ற அனிமல்களை, எப்படி பொறுமை காக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அதில் ஒரு லீமர் வரும். லீமர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாசை, அதாவது வந்து உயிரே போகிற தருணத்தில் கூட எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, டே தயவுசெய்து வாடா பிழைக்கிற வழியை பாருடான்னு சொல்லிட்டு அந்த கேபிபேரா வந்து அந்த லெமரை வந்து தர வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவோம் அந்த போர்டில். ப்ளஸ் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப் வந்து ஒரு பறவை ஒன்று காட்டுவாங்க, அந்த பறவை தான் வந்து லீடர்ஷிப் பண்ணி அந்த ஷிப்பை ஓட்டி மற்ற அனிமல்களை வந்து வழி நடத்துகிற மாதிரி சூப்பராக அந்த பறவையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு திமிங்கலம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த திமிங்கலம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அது ஒரு நம்பிக்கை, ஒரு திமிங்கலம் வந்து பார்த்திங்களா தண்ணீர் நீந்து போகுது, அதனால் சர்வை பண்ண முடியுது, நம்மளாலையும் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டோரியில் காட்டியிருப்பாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து அந்த திமிங்களை வந்து சாவராமல் காட்டுவாங்க, ஒரு மாதிரி சோகமாக எண்டிங் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த பறவையும் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும், அதாவது வானத்தை நோக்கி போகாமல் காட்டுவாங்க. பட் வந்து அது என்ன ஆகுதுன்னு காட்ட மாட்டாங்க, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். மேபி அது இறந்து போனதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சூப்பர் நேச்சுரல் மாதிரி அது வந்து ஒரு வழிகாட்டியமாக வந்துட்டு டக்குன்னு லீடர்ஷிப் மாதிரி வழிகாட்டியமாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு டக்குன்னு எஸ்கேப் பண்ண மாதிரி, அதாவது அதோட குரூப்பே வந்து எதிர்த்து அந்த பூனைக்காக அது வந்து நிற்கும். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த டிஃப்ரெண்ட் அனிமல் ஆக்சுவலாக எப்படி அதுங்க வந்து ஒத்துமையாக இருந்து சர்வை பண்ண ட்ரை பண்ணுதுங்க, அதுதான் ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிகள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காட்டணும் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளோ கண்டிப்பாக பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது, ஓடிடி தளத்தில்.